ரகு குடல் குழம்பு கடையை நடத்திட்டு வந்தான். அவன் காலையிலேயே இட்லியும் சுட சுட குடல் குழம்பும் தர்றதுனால அவனுடைய கடை ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு எல்லாமே இட்லியும் சுட சுட குடல் குழம்பும் தயாராக இருக்கும். அவ்வளவு காலையிலேயே இட்லியும் குடல் குழம்பும் கிடைக்கிறதுனால அவனுடைய கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்படி காலையிலேயே ரகுவோட கடைக்கு வந்த ஒருத்தர் இப்படி கேட்டார், அண்ணன், இவ்வளவு காலையிலேயே உங்ககிட்ட மட்டும்தான் இட்லியும் சுட சுட குடல் குழம்பும் கிடைக்குது. சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்கும் போல. சீக்கிரமாக எனக்கு ஒரு பிளேட் இட்லியும் குடல் குழம்பும் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்படி காலையிலேயே இட்லிக்கு சுட சுட குடல் குழம்பு கிடைக்கிறதுனால அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவன் கடையில் 10 மணி வரைக்கும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கும் போதுமான அளவு லாபம் கிடைச்சிது. ரகு காலையில் சீக்கிரமாகவே எழுந்து கறி கடைக்கு போவான். அண்ணன், வழக்கம் போல் 2 கிலோ குடல் கொடுங்க, நேரமாகுது. சீக்கிரமாக போய் சுத்தம் செஞ்சாதான் 5 மணிக்கெல்லாம் கடையை திறக்க முடியும் அப்படின்னு சொன்னான் ரகு. அதை கேட்ட அந்த கடைக்காரர், ஆமாம் தம்பி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உன்கிட்ட மட்டும்தான் 5 மணிக்கு இட்லிக்கு சுட சுட குடல் குழம்பு கிடைக்குமாம்ல. நான் நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொன்னார் அந்த கடைக்காரர். வீட்டுக்கு வந்ததும் சரோஜா இப்படி சொன்னான், என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் 5 மணி ஆகிடும். சீக்கிரமாக போய் நீங்கள் குடலை சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் குழம்புக்கு தேவையான மசாலாவை எல்லாத்தையும் தயார் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி 5 மணிக்கு எல்லாமே ரகு குடல் குழம்பு தயார் செஞ்சு கடைக்கு எடுத்துட்டு போயிடுவான். அவ்வளவு காலையிலேயே அவன் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த இட்லியும் குடல் குழம்பையும் வாங்கி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கடையை மூடிட்டு ரகு தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். ரகு வந்ததை பார்த்துட்டு சரோஜா எழுந்து இப்படி கேட்டா, என்னங்க, இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சரி, மணி 11 ஆகுது. சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தோசை சுட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா சரோஜா. ரகுவும் குளிச்சுட்டு வந்து அந்த தோசையை பொறுமையாக உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரகு எப்பவும் போல் 5 மணிக்கு எல்லாமே போய் கடையை திறந்துடுவான். அப்படி அவனுடைய கடையில் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவன் தான் கடைக்கு வர எல்லாருக்குமே கறியை அதிகமாக கொடுத்துட்டு வந்தான். ஒரு நாள் நைட்டு சரோஜாவும் ரகுவும் தங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் போனதும் அங்கேயே படுத்து நிம்மதியாக தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரகு எப்பவும் போல் கடையை திறந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான். போதுமான அளவு லாபம் கிடைச்சிது. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரகு சரோஜா கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான், சரோஜா, நம்ம கடையில் வியாபாரம் எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனால் லாபம் மட்டும் கம்மியாக கிடைக்குது. மற்ற கடையை விட நான் நம்ம கடையை நல்லா தான் நடத்துகிறேன். அவங்க கொடுக்குற அளவை விட அதிகமாக தான் நான் கறியை எல்லாருக்கும் கொடுக்குறேன். இருந்தாலும் லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னான் ரகு. அதுக்கு சரோஜா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. நான் சொன்ன மாதிரி செஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நீங்கள் இதுக்கப்புறமா 2 கிலோ குடல் வாங்குறதுக்கு பதிலாக 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட வர எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா 1 மாதத்துக்கான பணத்தை கணக்கு பண்ணி பாருங்க, நமக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சரோஜா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ரகு கறி கடைக்கு போனதும் இப்படி கேட்டான், அண்ணன், 1 கிலோ குடல் கொடுங்க அப்படின்னு கேட்டான் ரகு. அப்படி வாங்கிட்டு வந்த குடலை சுத்தம் செஞ்சு கடையை திறந்தான். அன்னைக்கு தான் கடைக்கு சாப்பிட வந்த எல்லாருக்குமே பாதி அளவுக்கு மட்டுமே கறியை வச்சுருந்தான். அங்கே வந்தவங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் மணி இப்படி கேட்டான், என்ன ரகு அண்ணன், எப்போவும் உங்கள் கடையில் சாப்பிட வந்தா கறி அதிகமாக தானே கொடுப்பீங்க, இன்னைக்கு பாதி அளவுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் போலையும்
பார்த்ததும் உங்களுக்கும் பேராசை வந்துடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான் மணி. அதுக்கு ரகு, இங்கே பாரு தம்பி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் எப்போவும் போல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போனவங்க அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே சில நாட்கள் போச்சு. அந்த மாதம் ரகுக்கு அதிக லாபம் கிடைச்சிருந்தது. இங்கே பாத்தியா சரோஜா, நீ சொன்ன யோசனையால் தான் நமக்கு லாபம் அதிகமாக கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லு, இன்னும் அதிக லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு கேட்டான். அதுக்கு சரோஜா, இல்லைங்க, நம்ம தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சால் நம்ம வியாபாரம் மொத்தமாக போயிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எதுவுமே செய்ய வேணாம். எப்போவும் போல நீங்கள் கடையை நடத்துங்க அப்படின்னு சொன்னா சரோஜா. ரகுவும் சரோஜா சொன்ன மாதிரியே அந்த கடையை நடத்திட்டு வந்தான். அந்த கடையில் சாப்பிட வந்தவங்களும் கறி கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. அப்படி அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் சரோஜா, இங்கே பாருங்க, நமக்கு இன்னும் லாபம் கிடைக்கணும்னா நீங்கள் குழம்புல கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ இன்னும் 10 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதில் நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னா சரோஜா. ரகுவும் சரோஜா சொன்ன மாதிரியே குழம்புல தண்ணியை கலந்து கடையை நடத்திட்டு வந்தான். அங்கே சாப்பிட வந்தவங்களுக்கு ரகு செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக அவன் கடையில் இட்லியையும் குடல் குழம்பையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி அங்கே சாப்பிட்டு முடித்தவங்க ரகு கிட்ட இப்படி கேட்டாங்க, என்ன ரகு அண்ணன், வர வர உங்கள் கடையில் இருக்கிறது குடல் குழம்பா இல்லை தண்ணி குழம்பானே தெரியல. அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது, கறியும் கம்மியாக தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அதை கேட்ட ரகு, இங்கே பாருப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நீ தினமும் என் கடையில் சாப்பிட்டு இருக்க, இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான் ரகு. ரகு தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் இவன் எவ்வளோ சொல்லியும் மாற மாட்டான், இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு அவங்க எல்லாருமே அமைதியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் யாருமே சாப்பிட வரவே இல்லை. ரகு இப்படி யோசித்தான், என்ன இது, காலையில் 5 மணிக்கு எல்லாமே நம்ம கடைக்கு கூட்டம் வந்துடும், மணி 10 ஆகுது, இன்னும் ஒருத்தர் கூட வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டான். அப்படி ஒரு வாரம் ஆகியும் ரகுவோட கடைக்கு ஒருத்தர் கூட சாப்பிட வரவே இல்லை. வியாபாரம் மொத்தமாக போயிடுச்சு. ரகு தான் செஞ்ச தப்பை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டான். நம்ம இவ்வளவு நாளாக எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம், பேராசைப்பட்டு இன்னைக்கு மொத்தமாக போயிடுச்சு. நம்ம நேர்மையாக கடையை நடத்தியிருந்தா இந்த நிலமை வந்திருக்காது அப்படின்னு யோசித்தான். அப்படியே ஒரு மாதம் போச்சு. ரகு திரும்பவும் பழைய மாதிரியே அந்த கடையை நடத்த ஆரம்பித்தான். அந்த கிராமத்தில் இருக்க மக்களும் திரும்பவும் அவனுடைய கடைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இட்லியும் சுட சுட குடல் குழம்பையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரகுவும் சந்தோஷப்பட்டான். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.